தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களை கொடுக்கறாங்க. அதன் அடிப்படையில் தாவேகாவுக்கு 28 தொகுதிகள், திமுகவுக்கு 15, காங்கிரஸ் 2, பாஜக 1, பாமக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அமமுக 1, தேமுதிக 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. 82ல 32 தொகுதிகள் அதிமுக முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க சார். அந்த நம்பர்ஸ் அவங்க அப்படியே தொடர்ச்சியா தக்க வைக்கிறது அந்த அந்த அதாவது கஷ்டம் இல்லை. அதாவது மொத்தம் 67 சீட்டு ஏடிஎம்கே லீட் பண்ணி இருக்குன்னு சொல்லி நியூட்ரல் ஃபிகர் சொல்லுது. ஏடிஎம்கே பெருசா காமிக்குன்னு சொல்லி நினைச்சா மொத்தம் 72 காமிப்போம். அதுல 30 ஏடிஎம்கே வந்து 67 30 தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி 28ன்னு சொல்லி இவங்களுக்கு சொன்னாங்க தாவேகாவுக்கு. அந்த 91ல 27 மட்டும் சொல்றாங்க. இது மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, தேர்தல் ஆணையம் தற்போது 82 தொகுதிகளுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதுல 32 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. தாவேக 28, திமுக 15, காங்கிரஸ் 2, பாஜக 1, பாமக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அமமுக 1, தேமுதிக 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. 213 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் கிடைச்சிருக்கு சார். அதுல 90 தாவேக அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. 68 அதிமுக கூட்டணி, 54 திமுக கூட்டணி, அதர்ஸ் 1 அப்படின்னு இருக்கு. டாக்டர் ஆர்கே, இல்லை, அப்போ இது பார்க்கும்போது இதே ட்ரெண்ட்ஸ் கண்டினியூ ஆனால் ஒரு தொங்கு சட்டசபை என்ற அதுக்கு தான் போயிருக்கணும். 90, 68, 54 இந்த நம்பர் நின்னாலே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ பிரதீப் தன்னுடைய நம்பர்ஸ் தான் 98லேருந்து 120 வரை தாவேக்கா கொடுத்தாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் பேக் அடித்து 70 மட்டும் போகலாம் அப்படின்னு வந்து நம்ம கிராஸ் கொஸ்டின் பண்ணதுனால சொன்னார். அப்போது இதை வந்து நான் சார் பாலசன் சார் சொல்கிற அதே விஷயத்தை தான் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். என்ன தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கேடுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஏன் தாவேக்கா வந்து லீடிங் என்று தேர்தல் ஆணையத்தினால் சொல்ல முடியவில்லை என்று சிஇஓ தமிழ்நாடு நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் அது எப்படி வந்து நமக்கெல்லாம் ஒரு நம்பர் கிடைக்குது, இவர்களுக்கு இன்னொரு நம்பர் கிடைக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அதிமுக முன்னிலையில் இருக்குது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் மறுக்கவே இல்லை. டெஃபினட்டாக அவர்களுடைய அந்த கோட்டைகளில் வந்து அவர்கள் இதுவரை, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது தக்க வச்சிருக்கிறார்கள் என்பதில் நான் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் கூட நீங்க ஏன் அதிமுக இங்கே தானே நமக்கு டவுட் வருது. நீங்க வந்து பாஜகவுக்காக செயல்படுகிறீர்களா, பாஜக கூட்டணிக்காக செயல்படுகிறீர்களா என்று மிக தெளிவாக நமக்கு பெங்காலில் தெரிகிறது. அப்போ அந்த பெங்காலில் தெரிகிற அதே விஷயம் தமிழ்நாட்டில் ஏன் தெரிய வேண்டும் என்ற அந்த அவசியம் இருக்கு இல்லையா? அப்போ கொஞ்சமாச்சு கொஞ்சம் வெக்கமான சூடு சோரணை இருந்தால் தாராளமாக தாவேக்கா தான் முன்னிலை என்று சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கும். 90 இடத்துல வந்து தாவேக்கா வந்து லீடிங்ல இருக்கிறது, அதிமுக 69 இடத்துல லீடிங் இருக்கிறது. அதை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது, இல்லை என்று தட்டி கழிக்க முடியாது. எப்படி வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து அவர்கள் வந்து நமக்கு வந்து கரெக்ட் நம்பர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, போலிங் டேல வந்து நம்பர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அப்புறம் பெரிய சேஞ்ச் கிடையாது. அவர்கள் 5 நாள் பண்ணாங்க, கடைசியில் வந்து லாஸ்ட் நம்பர்ஸ் கொடுக்கிறது, அதுலயும் ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. தாராளமாக இந்த நம்பர்ஸ் வந்து தாராளமாக அவர்களால் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கவில்லை என்ற அந்த கேள்வி நான் எழுப்புகிறேன். ஞானேஷ்குமாரனுடைய பிரச்சனை தான் என்று நான் இதை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஓகே, தேர்தல் ஆணையம் தற்போது 89 இடங்களுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிடுறாங்க. அதுல அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. தாவேக 33 தொகுதிகளிலும், திமுக 16 இடங்களிலும், காங்கிரஸ் 2, பாஜக 1, பாமக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1, அமமுக 1, தேமுதிக 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. 89ல 33 இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. நம்ம எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறத பெருமளவு நம்ம நிறைய பேசணும், விவாதிச்சோம். இப்ப மற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் மீண்டும் அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பெரும்பாலான எக்ஸிட் போல் சொல்லுச்சு. ஆனா அங்க பாஜக முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். 135 இடங்கள்ல பாஜகவும் 106 இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸும் இருக்கு. அந்த நம்பர்ஸையும் நம்ம ஒரு முறை பேசிட்டு தமிழ்நாட்டையும் தொடரலாம். இது பெங்காலை பொறுத்த மட்டும் மம்தா பானர்ஜி வந்து 4 பேரை எதிர்த்து அவங்க தேர்தலில் போட்டி போட்டாங்க. நீங்கள் ஒன்றுடனே நினைப்பீங்க பிஜேபி, காங்கிரஸு, சிபிஎம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, அவங்க பிஜேபி, தேர்தல் ஆணையம், எஸ்ஐஆர், அதுக்கப்புறம் அவங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் பண்ணின சில அநீதிகள், இந்த 4 வந்து அவங்களுக்கு எதிரானதாக இருந்தது. அதை எதிர்த்து அவங்க இது பண்ணாங்க. நம்ம பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து நெக் டு நெக் அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இது வந்து எஸ்ஐஆர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமாக, ஒரு பாரபட்சமாக உலகத்தில் எந்த எஸ்ஐஆருமே நடத்தியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு தேர்தல் கமிஷன் நடத்தினாங்க. என் பேர் வந்து பாலச்சந்திரன், என்னுடைய BALACHAN DHRAN அப்படின்னு எனக்கு வந்து அஃபிஷியல் ரெக்கார்டு இருக்கு. உதாரணம் பல பேர் எழுதுங்க CHAN DRAN போடுவாங்க. அந்த DRAN பார்த்தோன்னா நீ ஓட்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் தள்ளப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினால. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இவங்களை வந்து அபிமன்யு எல்லாரும் சேர்ந்து சாட்சி மாதிரி இன்னைக்கு மம்தா சாட்சிக்கிட்டு 5 மாநிலங்களுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த வகையில்
மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 293 சட்டமன்ற தொகுதிகளில் 249 தொகுதிகளுக்கான முன்னிலை விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுல பாஜக 137 இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 105 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறார்கள். இடதுசாரி கூட்டணி 2 இடத்திலும், காங்கிரஸ் 3 இடத்திலும், இதர கட்சிகள் 2 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறார்கள். அசாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 118 இடங்கள்ல அங்கு பாஜக கூட்டணி 89 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கூட்டணி 27 இடங்களிலும், AIUDF ஒரு இடத்திலும், இதர கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. கேரளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் நமக்கு ஓவரால் ஃபிகர்ஸ் முன்னணி நிலவரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் UDF 86 இடங்கள் பெற்று முன்னிலையும், LDF 49 இடங்களிலும், NDA 4 இடங்கள், இதர கட்சிகள் 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளில் 217 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் தாவேக 90 இடங்கள், அதிமுக கூட்டணி 67 இடங்கள், திமுக கூட்டணி 59 இடங்கள், இதர கட்சி ஒரு இடம் என்கிற அடிப்படையில் இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் NDA 23 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 5 இடத்திலும், இதர கட்சிகள் ஒரு இடம் என்கிற அடிப்படையில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் கேரளத்தை பொறுத்த வரைக்கும் UDF ஒரு நல்ல நம்பர் அப்படிங்கிற இடத்துக்கு தக்க வச்சிருக்காங்க. அது பெரும்பாலான எக்ஸிட் போல் சொன்ன ரிசல்ட்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆமா, அது என்னுடைய நம்பர்ஸ்ல எனக்கே இப்போ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. தமிழகத்தில் வந்து நான் வந்து திமுக ஆட்சி அமைச்சிரும்னு பார்த்தேன், அது நடக்க மாட்டேங்குது. கேரளாவில் ஒரு 80 to 85 தான் நம்பர்ஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு மாதம் முன்னாடியே கால்டு இது ஃபார் UDF அங்கே போயிட்டு வந்தவர் ஐ திங்க் 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். UDF தான் ஜெயிக்க போகுது. UDF வந்து 99 என்ற ரேஞ்சுக்கு போகாது. 140 வந்து அந்த அளவுக்கு வரலன்னா கூட டெஃபினட்டாக 80 and 85 அந்த ரேஞ்சில் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இது பாஜகவினுடைய தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து லெஃப்ட் கட்சிகள் வந்து பல இடங்களில் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. கேட்ட உடனேயே தேர்தல் ஆணையம் தாவேக்காவுக்கான நம்பரை நீங்க சொன்னது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. பங்களாதேஷ் உருவான போது கட்ட கடைசியா பிரிட்டனும் USA வந்து சரி உங்களை நாங்க அங்கீகாரம் பண்றோம் கட்ட கடைசியா அது மாதிரி சொல்றாங்க. இப்ப 38 இடங்கள் தாவேக்காவுக்கு கொடுத்திருக்காங்க அபிஷியல்ல. அதையும் நம்ம பார்க்கிறோம். சாத்தூர் தொகுதியில போட்டியிட்ட பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய தொகுதி திருநெல்வேலியிலிருந்து இந்த முறை அவர் தொகுதி மாறி சாத்தூர் தொகுதியில் களம் கண்டார். அவர் தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ஒரு அபிஷியல் நம்பர்ஸ் கொடுக்கிறாங்க. அந்த நம்பர் என்பது தற்போது மாறி இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக அப்படின்னு இருந்த இடத்துல தற்போது அது தாவேக்காவாக மாறி இருக்கிறது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரைக்குடி தொகுதியினுடைய பிரேக்கப் பார்க்கலாம். அந்த வகையில் தற்போது அங்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 891 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ்ல போட்டியிட்ட மாங்குடி 1720 வாக்குகளும், அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட தேர்போகி பாண்டி 709 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். அங்கு தாவேக வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறார். டாக்டர் TK பிரபு 3667 வாக்குகள் பெற்று தற்போது 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரபு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த முன்னிலையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஃபரன்ஸ் பாருங்க 50%. ஆமா, அதனால தொடர்ந்து இவரை பின்னால தள்ளுறதுக்கு இன்னும் 3 ரவுண்டு வந்து மத்தவங்க வந்து முன்னாடி வரணும். அது வர்றது கஷ்டம். அதனால அங்க வந்து தமிழ் பெரும்பாலான தொகுதிகளில் இதுதான் நிலைமை. இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 50ங்கிறது ஒரு 30-40 அப்படிங்கிற அளவில் தான் இருக்கு. மதுரை மத்திய தொகுதியை பார்க்கலாம். அங்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக சார்பில் போட்டியிட்ட முஸ்தபா அங்கு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஓட் டிஃபரன்ஸ் 3890 வாக்குகள் அங்க வித்தியாசம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதை பார்த்ததை விட நம்ம அதை கூடவே இருக்கு. பழனிவேல் தியாகராஜன் 4939 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். அதே போல அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சுந்தர் சி 3930